அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பிரியாணி இலை எடுத்துருக்கிறேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் இதில் ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது சேர்த்துக்கோங்க. இல்லை நான் மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன், இதையும் இதில் ஆட். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மட்டன் மசாலா எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு மட்டன் மசாலா வேண்டாம்னா நீங்கள் சிக்கன் மசாலா கூட எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன், தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கிறேன், இதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மிளகாத்தூளுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போகட்டும். இங்கே பாருங்கள், இப்போ மிளகாத்தூளுடைய பச்சை ஸ்மெல் நல்லா போயிட்டு குழம்புல வந்து எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரதுக்கு ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம்ல பிதுக்கம் பருப்பு, இதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். வச்சு வச்சுருக்கணும் பார்த்தீங்களா, இந்த தேங்காய் பேஸ்ட்டு அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஜாரை மட்டும் கழுவி கொஞ்சமாக அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம்.